சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறீங்க அக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு நான் 1 1/2 கிளாஸ் பச்சரிசி ஊற வச்சுட்டேன். மீன் டைம் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி நல்லா பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம வெல்லம் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவுறதுல என்ன அட்வான்டேஜ்னா உள்ளே இருக்க மண் கல் எல்லாமே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா ரைஸ் போடுங்க. வெல்லம் இந்த மாதிரி நீங்கள் இடித்து கூட எடுத்துக்கலாம். அரிசி நல்லா குழஞ்சி வரணும். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக சில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. ரைஸ் நல்லா தலை இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அப்படி பண்ணோன்னா வெல்லம் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து நல்லா கட்டியாகிடும். அதே மாதிரி ஓவர் வாட்டராகவும் இருக்கக்கூடாது ரைஸில். கூடவே ஒரு ஏலக்காவும் தட்டி போட்டுக்கோங்க. இனிஷியலாக அதோட டெக்ஸ்டர் வந்து இப்படி தான் இருக்கணும், நல்லா வாட்டரியாக. ஆனால் ரொம்ப இல்லை, இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதில் நம்ம நெய்யில் முந்திரி பயிறு எல்லாமே தாளித்து போடுறப்ப இன்னுமே அதோட டெக்ஸ்டர் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே இதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்டர் வந்து மாறவே மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.